ஹே ஹாய் கைஸ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் சைட் மேப். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன, சைட் மேப்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்றது, அது எதுல கிரியேட் பண்றது, ஓகேவா? அதை வந்து எப்படி கிரியேட் பண்றது, எந்த டூலை யூஸ் பண்ணி பண்றதுன்னு வந்து நம்ம இப்போ பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நாங்க வந்து கிளாஸ்ல எடுத்திருப்போம். நானா இருந்தாலும் சரி, இல்ல டேம்னி மேமா இருந்தாலும் சரி, இல்ல ஹுசைனும் எடுத்திருப்பாரு. ஓகேவா? அப்ப கவனிக்காதவங்க இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு, இப்ப கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்டா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் சைட் மேப்லாம் வந்து ப்ராக்டிகல் செஷன்ல வந்து கேட்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 90% வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரும் இந்த சைட் மேப்பும் வந்து நம்ம வந்து ஃபிக்மால வந்து நாம வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபிக்மால பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃபிக்ஜாம்ல வந்து பண்ணணும். ஓகேவா? ஃபிக்ஜாம்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன டூல்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஃபிக்மானா என்ன பண்ணுவோம்? ஃபிக்மானா நம்ம வந்து மொபைல் ஸ்க்ரீன்லாம் டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? டிசைனிங் ஸ்க்ரீன். ஓகேவா? வெப்சைட் மொபைல்லாம். ஃபிக்ஜாம் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டு, இந்த மாதிரி கார்ட் சார்ட்டிங்கு, அது மாதிரி போடுறதுக்கு ஃபிக்ஜாம் வந்து உதவுது. ஓகேவா? ஃபிக்ஜாம் வந்து எங்க இருக்கும்னு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாதவங்க என் ஸ்க்ரீனை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. தெரியாதவங்க என் ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. ஃபிக்ஜாம் எங்கேயும் இல்லை, அது ஃபிக்மாக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஹோம் பேஜ் இது பண்ணோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன். ஓகேவா? டிசைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஸ்க்ரீன்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு. அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து ஃபிக்ஜாம். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரும் சைட் மேப்பும் கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இதெல்லாம் ஸ்லைடு வந்து எதுக்கு அப்படின்னா பிபிடி மேக் பண்ணுறது. பஸ் எதுக்கு அப்படின்னா போஸ்டர் கிரியேட் பண்றது. ஓகேவா? சைட்டுனா நோ கோடிங் பிளாட்ஃபார்மு. மேக்னா சேட் ஜிபிடி மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்ஜாம்ல இருக்கோம். ஓகேவா? நான் வந்து ஃபிக்ஜாம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைட் மேப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதா வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன? ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து யூஎக்ஸ் பண்ணியிருப்போம். சரி, யூஎக்ஸ் பண்ணியிருப்போம், யூஐ பண்ணியிருப்போம். ஓகேவா? நம்மளோட டிசைன், அதாவது நம்மளோட ஃப்ளோ வந்து எப்படி வரப்போகுது? இப்போ வந்து ஹோம் பேஜுக்குள்ள என்னென்ன பட்டன் வரப்போகுது? அந்த ஹோம் பேஜுக்குள்ள ஒரு பட்டனா, அந்த பட்டனுக்குள்ள எது எது வரப்போகுது? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃப்ளோவா வந்து டிசைன் பண்றதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். புரியுதா? ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஹாஸ்பிட்டல் வெப்சைட். ஓகேவா? இப்போ வந்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வெப்சைட் வந்து எடுக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல் வெப்சைட் வந்து பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல் வெப்சைட்ல என்ன இருக்கும்? ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜ்னா என்ன அப்படின்னு தெரியும்ல? எல்லாத்துக்கும் ஹோம் பேஜ்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுல வந்து இதுதான் ஹோம் பேஜ். ஓகேவா? ஹோம் பேஜ்ன்னு இருக்குதா? ஓகேவா? இது வந்து ஹோம் பேஜ். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஹோம் பேஜுக்குள்ள என்னென்ன இருக்கு? டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபைண்ட் எ டாக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பேஷண்ட் அண்ட் விசிட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? கான்டாக்ட் அஸ் இருக்கு. அடுத்து வந்து அபௌட் அஸ் இருக்கு. இப்போ வந்து ஹோம் பேஜ். ஹோம் பேஜுக்குள்ள என்ன இருக்கு இந்த சினாரியோல? கேஸ் ஸ்டடி இருக்கு. கேஸ் ஸ்டடிக்குள்ள என்ன இருக்கு? கிளிக் பண்ணா என்ன இருக்கு? ஒரே நிமிஷம். இப்ப கேஸ் ஸ்டடி கிளிக் பண்ணா என்ன இருக்கு? சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்ன்னு இருக்குது. அதே மாரி இப்ப சொல்யூஷனுக்குள்ள ஒரு பேஜ் இருக்கும். இப்ப கேஸ் ஸ்டடி நான் இப்ப கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டடி வந்து இதுக்கப்புறம் நிறைய பேஜ் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து அந்த பேஜோட ஃப்ளோவ வந்து நம்ம வந்து ஒரு ஆர்க்கிடெக்சர் மாரி வந்து போடப் போறோம். ஓகேவா? அதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர். ஓகேவா? ஃபிக்மாங்கிற ஒரு டூல யூஸ் பண்ணி போடப் போறோம். ஓகேவா? இப்ப வந்து நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வெப்சைட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன ஹோம் பேஜ் இருக்கும். அந்த ஹோம் பேஜுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்னா என்ன இருக்கும்? டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபைண்ட் டாக்டர் எப்படி இது பண்றதுன்னு இருக்கும். அடுத்து பேஷண்ட் வந்து விசிட்டர்ஸ் இருக்கும். அடுத்து கான்டாக்டர்ஸ் இருக்கும். அடுத்து அபௌட்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும்? இப்போ வந்து நெஞ்சு வலி, குழந்தைங்க டாக்டரு,
அப்புறம் வந்து சுகர் டாக்டர், அது மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அது மாதிரி வந்து நம்ம வந்து இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? ஃபைண்ட் எ டாக்டர். டாக்டர வந்து எப்படி வந்து சர்ச் பண்றது. ஓகேவா? சர்ச் பை நேம். அதாவது அவங்க டாக்டர் நேம் போடலாம். சர்ச் பை ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட்னா இப்ப வந்து ஒரு டாக்டர் வந்து கார்டியாலஜிஸ்ட்னா கார்டியாலஜிஸ்ட் அது மாதிரி ஃபில்டர் போட்டு எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பேஷண்ட் வந்து விசிட்டர். ஓகேவா? அட்மிஷன் அண்ட் பில்லு, விசிட்டர் கைட்லைன்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து கான்டாக்டர்ஸ், லொகேஷன் மேப், ஃபீட்பேக் ஃபார்ம், எமர்ஜென்சி எமர்ஜென்சி நம்பர். அடுத்தது வந்து அபவுட் அஸ், அவர் ஸ்டோரி, மிஷன் அண்ட் விஷன், லீடர்ஷிப். இதெல்லாம் தான் பேசிக்கா வந்து இதெல்லாம் வந்து எல்லா வெப்சைட்லயுமே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த பேஜுக்குள்ள எந்தெந்த பேஜ் வரும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு தீர்மானம் பண்றோம். ஓகேவா? அதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகேவா? எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. நீங்க வந்து ஒரு வெப்சைட் வந்து பண்ண போறீங்க. இல்லாட்டி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து பண்ண போறீங்க. அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் கொடுங்க அப்படின்னா, நீங்களே ஒரு அசம்ப்ஷனை வந்து இப்ப கீழே இதுக்கு வரணும். இதுக்கு கீழே இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல வந்து பண்ணிட்டு ஒரு லிட்டில் பிட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். கார்டியாலஜி, இது வந்து சைல்டு அது மாதிரி வந்து ஒரு லிட்டில் பிட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகேவா? ரொம்ப நீங்க போட்டு குழப்பிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஃப்ளோவை வந்து நம்ம வந்து சொல்றோம். அதாவது இந்த பேஜுக்கு கீழே இந்த பேஜ் இருக்கு, இந்த பேஜுக்கு கீழே இந்த பேஜ் இருக்கு, இந்த பேஜுக்கு கீழே இந்த பேஜ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃப்ளோவை வந்து டிசைன் பண்றோம். நம்ம இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போட்டாதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஸ்கிரீன்ல வந்து நம்ம டிசைன் பண்ற ஸ்கிரீன்ல வந்து எத்தனை பேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிக்ஜாம்ங்கிற ஒரு டூல். பிக்ஜாம் எங்கேயுமே இல்லை, ஃபிக்மாக்குள்ள தான் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து போடுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எது இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப 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 ஈஸி தான். ஓகே, இப்படி இழுத்து விட்டுக்கலாம். கலர் வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 ஈஸி தான். ஓகேவா? நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைட் மேப் பார்க்க போறோம். ஓகேவா? சைட் மேப்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் கொஞ்சம் வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட் மேப். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அதாவது ஒரு ஒரு பேஜ் கீழே ஒரு பேஜ் வருது, ஒரு பேஜ் கீழே ஒரு பேஜ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ வந்து சைட் மேப் அப்படின்னா இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கும் சைட் மேப்புக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா சேம் லைக் தட் தான். சைட் மேப்பும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஹோம் இருக்கா, ஹோமு கீழே வந்து என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அது போடுவோம். இப்போ வந்து சைட் மேப் வந்து எங்க வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ஸ்டெப்ஸ்லாம் பாருங்க. இப்போ வந்து என்னோட இங்க இதை இப்போ வந்து நம்ம சைட் மேப் பார்க்குறோம். இப்போ நான் வந்து கிரீன் இன்னோவேட்டிவ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி சொல்யூஷன் கொடுக்குது. சஸ்டைனபிள் எனர்ஜி சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா ஒரு 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 சோலார் பேனல் இருக்குல்ல, சோலார் பேனல் அந்த மாதிரி சோலார் பேனல் கைண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து என்னோட கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இதான் வந்து என்னோட கம்பெனி நேம். இது வந்து என்னுடைய கம்பெனி வந்து வேலை பண்ணுது. ஓகேவா? இப்போ இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மெயின் பேஜஸ் தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இதான் வந்து மெயின் ஃப்ளோ. ஓகேவா? இதுல இருந்து நிறைய சப் ஃப்ளோலாம் போகும். ஓகேவா? நம்ம வந்து மெயின் ஃப்ளோ மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ல போறோம். சைட் மேப்ல டீட்டெயிலா இருக்கும். ஓகேவா? சைட் மேப்ல என்ன பண்றோம், மெயின் ஃப்ளோவை போட்டுட்டோம். இப்போ மெயின் ஃப்ளோல இருந்து எத்தனை பேஜ் பாருங்க. இப்போ மெயின் ஃப்ளோவா அபோட்ல என்ன இருக்கு, கம்பெனி, ஸ்டோரி, மிஷன் அண்ட் விஷன், டீம் லீடர், இம்பாக்ட், அவார்டு, இதுல ஒரு 5 செக்ஷன் இருக்கு. கான்டாக்டர்ஸ்ல கான்டாக்ட் ஃபார்ம், ஆஃபீஸ் லொகேஷனு, இது மாதிரி வந்து ஒரு 5 இது இருக்கு. அதாவது ப்ராடக்ட்ல வந்து ஒரு 5 இருக்கு. சர்வீஸ்ல இருந்து ஒரு 5 செக்ஷன் இருக்கு. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னா ஜஸ்ட் வந்து இந்த மெயின் இருக்குல்ல, இப்போ அபோட், கான்டாக்ட், ப்ராடக்ட், அது மட்டும் அந்த ஃப்ளோ மட்டும் எழுதுறது. அப்ப சைட் மேப் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலா போய் அதுக்குள்ள என்னென்ன பேஜ் எல்லாம் வரும். இப்போ அபோட்டுக்குள்ள என்னென்ன பேஜஸ் எல்லாம் இருக்கு, அபோட்டுக்குள்ள என்னென்ன செக்ஷன்லாம் இருக்கு, இப்போ கான்டாக்டுக்குள்ள என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குவோம். ஓகேவா? அதான் வந்து சைட் மேப்புக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒன்ஸ் வந்து சைட் மேப் பண்ணிட்டோம். அதாவது இந்த கண்டென்ட்லாம் போட்டவனே வந்து என்ன செய்வோம் அப்படின்னா
இந்த கண்டென்ட்லாம் போட்டவொடனே என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்லாம் போட்டவொடனே காம்படிட்டர் அனலைசிஸ்ன்னு பண்ணுவோம். காம்படிட்டர் அனலைசிஸ்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ உங்கள மாரியே இருக்கிற காம்படிட்டர் அனலைசிஸ்னா எல்லாத்துக்கும் தெரியும். காம்படிட்டர் அனலைசிஸ்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள மாரியே இருக்கிற வெப்சைட் எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து அவங்க எது மாரி கன்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது அவங்க எது மாரி கன்டென்ட்லாம் உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து இது மாரி பண்ணியிருப்போம். ஓகேவா? இது மாரிலாம் பண்ணியிருப்போம். அவங்க எந்த மாரி கன்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாரி பேஜஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து மேபி ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து நம்மளோட கன்டென்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்டா அவங்கலாம் ஆல்ரெடி வந்து காம்படிஷன்ல இருக்கிறவங்க. ஓகேவா? புரியுதா? இப்ப வந்து இதுல ஒண்ணும் குழப்பிக்காதீங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்னா வேற, சைட் மேப்னா வேற. இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ளோவ மட்டும் எழுதுவோம். ஓகேவா? சைட் மேப்னா அந்த ஃப்ளோக்குள்ள எத்தன பேஜஸ் வருது. இப்ப அபௌட்னா, அபௌட்க்குள்ள எத்தன பேஜஸ் வருது. கான்டாக்ட்னா, கான்டாக்ட்குள்ள என்னென்ன பேஜஸ் வருதுன்னு சொல்லி டீட்டெயிலா போடுவோம். இப்ப டீட்டெயிலா பண்ணிட்டு நம்மளோட கன்டென்ட் இப்ப இந்த இந்த கன்டென்ட் இருக்குல்ல, இந்த எல்லா கன்டென்ட்டையும் வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனோட ரியல் டைம் மொபைல் வெப்சைட்டோ இல்ல மொபைல் அப்ளிகேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த கன்டென்ட்டும் நம்ம கன்டென்ட்டும் குவாலிட்டியா இருக்கா? அதாவது ரியல் வேர்ல்டு கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு. அப்ப அப்ப வந்து மே மே காம்படிட்டர் பண்ணி பார்க்கறப்போ ஒரு வேளை மேட்ச் ஆகல, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல அப்படின்னா, இப்ப வந்து இங்க வந்து என்ன இப்ப பாருங்க எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இங்க வந்து கம்பெனி இருக்கா? இங்கேயும் கம்பெனி இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து அபௌட் அஸ், ஹிஸ்டரி, இன்வெஸ்டர், லீடர்ஷிப்லாம் இருக்கு. ஓகேவா? இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இங்க வந்து அவார்ட்ஸு இதெல்லாம் இருக்கு. ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இருக்குல்ல, இத தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லீடர்ஷிப்ன்னு சொல்லி போடுறேன். ஏன்டா ரிசர்ச், இன்னோவேஷன் வந்து எனக்கு வந்து தேவையில்ல. அதனால வந்து லீடர்ஷிப் வந்து போடுறேன். இந்த இன்ஸ்பிரேஷன் எங்க கிடைச்சுச்சு அப்படின்னா, ரியல் டைம் காம்படிட்டர் வெப்சைட்ல வந்து கிடைச்சுச்சு. ஓகேவா? அது மாரி வந்து கன்டென்ட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அனலைஸ் பண்ணத வந்து இங்க வந்து அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து நீங்க வந்து இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இதுதான் வந்து சைட் மேப்புக்கும் இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? நீங்க வந்து கூகுள்லயே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? லேப்பா இருந்தாலும் பரவால்ல. நீங்க நீங்க இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இப்ப சர்ச் பண்றீங்க. இப்போ மோட்டார் இண்டஸ்ட்ரினா, இண்டஸ்ட்ரி வெப்சைட் அடிச்சீங்கன்னா நெறைய காம்படிட்டர் வருவாங்க. நீங்க அது ஒரு பெக்யூலரா ஒரு 2ஓ, 3ஓ ஏன்னா டைம் இருக்காது. 2 காம்படிட்டர் எடுத்து அத இப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து இது புரியும்னு நெனைக்கிறேன். புரியாட்டி கிளாஸ்லயே கேளுங்க. நாங்க டவுட் சொல்லிக் குடுக்க உங்க டவுட்ட கிளியர் பண்ண தான் நாங்க இருக்கிறோம். ஓகேவா? நீங்க வாய தொறந்து கேட்டா தான் எல்லாமே உங்களுக்கு உங்க உங்க உங் சாரி வாய தொறந்து கேட்டா தான் எங்கனால உங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். இல்லாட்டி வந்து ஃபிக்மா லேப் செக்ஷன் இருந்துச்சுன்னா, யாரும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்க வந்து கன்டினியூஸா பாருங்க. நேத்து வந்து யூசர் ஜர்னி மேப் போட்டோம். இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சரும், சைட் மேப்பும் பார்த்தோம். ஓகேவா? அடுத்த வீடியோல நான் அடுத்த இன்னொரு இத பத்தி சொல்றேன். ஓகேவா? தேங்க் யூ கைஸ்.